Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Greetings from Modern Vati channel. Everything all we need uh, will be discussed here in this channel. So இப்போ வந்துட்டு exclusively we are discussing English grammar இல்லையா? From the starting of the channel வந்துட்டு we are discussing the English grammar. So already we have discussed in indicative mood, active voice, 12 tenses already we have discussed இல்லையா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் பேசிவ் வாய்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ சேம் லைக் த ஃபார்முலா மாதிரி தான். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஃபார்முலாவை யூ ஹாவ் டு மேக் அப், அதர்வைஸ் ஃபார்முலாவை யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஸோ தட் எவரி சென்டென்சஸ் எவரி ப்ரெசன்ட் இன்டெஃபினட் அப்படின்னா யூ கேன் அப்ளை ஒன் திங் அண்ட் பாஸ்ட் இன்டெஃபினட்னா யூ கேன் அப்ளை ஒன் திங். அதே மாதிரியே தான், சேம் லைக் வாட் வி ஹவ் சீன் இன் ஆக்டிவ் வாய்ஸ். ஓகே, so it's very simple guys. Passive voice வந்து ரொம்ப simple. Okay, so let's straight away go into the subject. So already I have written in the board, so for the time consuming process you just see and I will explain it. Okay, so just here I have taken the verb see பார்க்கிறது சரியா? அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு I have taken here in passive voice present tense and past tense and future tense, and we are going to see all the forms already we have, that is simple, continuous, perfect and perfect continuous form. Okay, and unfortunately or fortunately we don't have perfect continuous form in passive voice. passive voice la வந்து perfect continuous form கிடையாது. இன்னொன்னும் கிடையாது, என்னன்னா future continuous form கிடையாது. பேசிவ் வாய்ஸில் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஃபார்மும் கிடையாது, அதே மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்மும் கிடையாது. சப்போஸ் இன் யுவர் கொஸ்டின் நிறைய மெனி ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இஸ் கம்மிங் இல்லையா? ஸோ இன் ஃபியூச்சர் வந்துட்டு ட்ரிக்கியாக வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸில் வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸை கொடுத்து போட்டு கன்வெர்ட் டு பேசிவ் வாய்ஸ்னு கேட்டாங்கன்னா வெரி போல்ட்லி யூ கேன் ரைட் தெர் இஸ் நோ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இன் பேசிவ் வாய்ஸ். ஓகே, அப்படி ஏதாவது கொடுத்து கேட்டாங்கன்னா, கேட்க மாட்டாங்க, அப்படி ஏதாவது ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்து கேட்டாங்கன்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ரைட் லைக் தட். ஓகே, நவ் வீல் சி, கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் எப்படி வரும்? இப்போது சிம்பிள் ஃபார்ம் அப்படின்னாலே வி ஹேவ் த காமன் ஃபார்முலா, தட் இஸ் பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். ஓகே, பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். ஆல்ரெடி மெனி டைம்ஸ் in my classes I have explained in the verb 4 forms would be there. ஜென்ரலாக 4 ஃபார்ம் இருக்கும். எனி வெர்ப் எடுத்தாலும் உங்கள் மைண்டுக்கு அந்த 4 ஃபார்ம் டக்குன்னு வரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னால் இமிடியட்லி யூ ஹாவ் டு கோ டு சர்ச் டு ஃபைண்ட் இட் அவுட் தோஸ் 4 ஃபார்ம்ஸ். என்னென்ன ஃபார்ம்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதாவது மறுபடியும் ஒருக்கா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிற வெர்ப் வந்து சி சரியா? இதுக்கு வந்துட்டு 4 ஃபார்ம். ப்ரெசன்ட் ஃபார்ம் என்ன? சி. பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சா. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சீன். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் என்ன? சீயிங் இல்லையா? ஸோ இது மாதிரி 4 ஃபார்ம் இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு பேசிவ் வாய்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன தேவை? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான். பட் ஆக்டிவ் வாய்ஸில் அப்படி கிடையாது, எல்லா ஃபார்மே நமக்கு தேவைப்படுது. ப்ரெசன்ட் இன்டெஃபினட்டுக்கு ப்ரெசன்ட் ஃபார்ம் வேணும், பாஸ்ட் இன்டெஃபினட்டுக்கு பாஸ்ட் ஃபார்ம் வேணும், கண்டினியூஸ் ஃபார்முக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், அதாவது ஐஎன்ஜி வெர்ப் வேணும், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் ஃபார்முக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேணும். பட் இங்கே பேசிவ் வாய்ஸில் அதை பற்றியில் எதுவுமே கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. கண்ணை மூடிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் மட்டும்தான் வேணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதாவது சி அப்படின்னா சீன் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே வேண்டும். ஓகே, ஸோ சிம்பிள் ஃபார்மில் த ஃபார்முலா வுட் பி பி ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். இதான் ஃபார்முலா, நான் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்டு, இங்கே பிங்கிறது வந்துட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் என்னவா மாறும்? ஆம் இஸ் ஆரா மாறும். பாஸ்ட் டென்ஸில் என்னவா மாறும்? வாஸ் வேரா மாறும். ஃபியூச்சர் டென்ஸில் என்னவா மாறும்? ஷெல் பி, வில் பி, மேபி, மைட் பி, மஸ்ட் பி, அந்த மாதிரி மாறும். ஓகே, ஸோ அப்போ ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆக்டிவ் வாய்ஸில் என்னது? ஆம் சீன், இஸ் சீன், ஆர் சீன், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், அவ்வளோதான். அதே மாதிரி பாஸ்ட் சிம்பிள் என்னது? வாஸ் வேரா மாறும். பிங்கிற ஃபார்ம் வந்து வாஸ் வேரா மாறும். அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்ன? சிக்கு சீன். ஸோ வாஸ் சீன், வேர் சீன். த சேம் லைக் தட் இன் ஃபியூச்சர் சிம்பிளில் வந்துட்டு பி வந்து ஷெல் பி, வில் பின்னு மாறும். அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சீன். ஸோ ஷெல் பி சீன், வில் பி சீன். த சேம் நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் ஃபார்ம். அதே தான், பி ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். தட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கண்டினியூஸ் ஃபார்ம் passive voice.
ஓகே, கண்டினியூஸ் ஃபார்ம் பேசிவ் வாய்ஸுக்கு the formula would be be plus being plus past participle of the verb. The same like அப்படியே இங்கே அப்ளை பண்ண வேண்டியதுதான். be என்னென்னவா மாறும், am is are மாறும். ஸோ am being seen, is seeing seen, are being seen. அதே மாதிரியே past tenseல be என்னவா மாறும், was were மாறும், was being seen, were being seen. future tense என்னவா மாறும், future tense we don't have. ஸோ future tense continuous form வந்து passive voiceல இல்லை. ஓகே, the next form, so perfect form. So perfect formula, what is the formula? Have plus been plus past participle of the verb. Okay, board வந்து suppose if you don't visible இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஓரளவு விசிபிலிட்டி இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் விசிபிலிட்டி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபுல் இது வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப விசிபிளாகவே இருக்கும். ஐ திங்க் ஸோ, நான் மறைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க. ஓகே, பர்ஃபெக்ட் ஃபார்மில் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வெர்ப். சேம் லைக் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேவ் என்னென்னவா மாறும், ஹேவ் ஹேஸ் அப்படின்னு மாறும். என்னுடைய ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் மாறுறதை பற்றிலாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஆக்டிவ் வாய்ஸில். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஹேவ் ஹேஸாக மாறும். அப்போ ஹேவ் பீன் சீன், ஹேஸ் பீன் சீன். அப்போ பாஸ்ட் டென்ஸில் ஹேவ் என்னவா மாறும், ஹேடாக மாறும். ஸோ ஹேட் பீன் சீன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே, அப்புறம் பர்ஃபெக்ட் ஃபார்ம் ஃபியூச்சர் டென்ஸில் என்னவா மாறும், ஷெல் ஹேவ் வில் ஹேவாக மாறும். அப்போது ஷெல் ஹேவ் பீன் சீன், வில் ஹேவ் பீன் சீன். சரியா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது பேசிவ் வாய்ஸில் வி டோன்ட் ஹேவ். ஸோ பேசிவ் வாய்ஸில் இண்டிகேட்டிவ் மூடில் பேசிவ் வாய்ஸில் எத்தனை டென்ஸ் மட்டும் வரும்னா 8 டென்ஸ் மட்டும்தான் வரும். ப்ரெசன்ட் இன்டெஃபினட் பேசிவ், பாஸ்ட் இன்டெஃபினட் பேசிவ், ஃபியூச்சர் இன்டெஃபினட் பேசிவ். அதாவது இந்த இன்டெஃபினட் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக தான் இன்டெஃபினட்னு சொல்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால் இட் அஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆல்சோ. நெக்ஸ்ட் இது மூணாச்சா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பேசிவ், பாஸ்ட் கண்டினியூஸ் பேசிவ், அதில் 2 ஆச்சா 5. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பேசிவ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பேசிவ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பேசிவ், இதில் 3 ஆச்சு. ஸோ 3 6 2 8 8 tenses only is there in passive voice indicative mood guys. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன இண்டிகேட்டிவ் மூடில் ஆக்டிவ் வாய்ஸில் எத்தனை டென்ஸ் சொன்னேன், 12 tenses இல்லையா, 12 tenses சொன்னேன். ஸோ 12 tenses ப்ளஸ் இதில் ஒரு 8 tenses. ஸோ இன் இண்டிகேட்டிவ் மூட் we have only 20 tenses in whole language of English. Okay, ஸோ நல்லாவே விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணால் மறுபடியும் ஒருக்கா தள்ளி நிற்கிறேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணுறப்போ சொல்கிறப்போ நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸி மாதிரி தெரியும், அப்புறம் மறந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டவுன்லோட் த வீடியோ ஆல்சோ, இல்லை டேக் நோட்ஸ் கூட டேக் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் எடுத்துட்டியாப்பா? நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. அது நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை நீங்கள் கூட ரிவைஸ் கூட பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் த சப்ஸ்கிரைபர்ஸ். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் நியூவாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் மை வீடியோ அண்ட் follow. Definitely you are going to benefited with the new informations, not only in English இல்லாமல் மற்ற சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு in future coming videosல நிறையா will come. So that is why I have named this channel as everything all we need. எல்லாமே இதில் வரும், useful information. So many videosக்கு we are giving likes. கரெக்டாக? many videosக்கு useless videos நான் சொல்ல மாட்டேன். it may be for the hobbies people are doing that. நான் சொல்ல மாட்டேன். பட் அதுக்கு லைக்ஸ் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணுறீங்க, நோ இஷ்யூஸ். பட் இது வந்துட்டு நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைப்பு பண்ணினாலும் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஹாபி மட்டும் போதும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்களுக்கு தேவையானவங்க இருப்பாங்க இல்லையா, உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் கிராமர் வேணும்னு ரொம்ப டெஸ்பிரேட்டாக இருப்பாங்க, பெரும் தேவையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயவு செஞ்சு ஷேர் மட்டும் பண்ணிங்கன்னா கூட போதும். யூ டோன்ட் நீட் டு சப்ஸ்கிரைப் ஆல்சோ. ஷேர் மட்டும் பண்ணுங்கள், அவங்களுக்கு இந்த நியூஸ் போய் சேரட்டும். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஆல்ரெடி வி ஹேவ் சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் திஸ் சேனல் இல்லையா. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லித்தரதெல்லாம் புரியுதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்சர்ன்.
ஸோ சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் வாட் எவர் ஐ எம் சேயிங், என்னென்னலாம் சொல்கிறனோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இப்போ கம்மியாக தான் போட்டிருக்கோம், வெர்பும் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி பேசிவ் ஆக்டிவ் வாய்ஸ் முடிச்சிருக்கோம், அப்புறம் பேசிவ் வாய்ஸ் முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் ட்ரான்சிட்டிவ் வெர்புன்னு ஏதோ முடிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சம் தான் நவுன்ஸ் கொஞ்சம் முடிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஃபீல் ஃப்ரீ டு கிவ் த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு ஐ வில் கிளாரிஃபை த டவுட் இன் த ஷார்ட்ஸ்லேயோ இல்லைனா கமெண்ட்லேயே கூட நான் உங்களுக்கு வந்துட்டு ஐ வில் கெட் பேக் டு யூ. ஓகே கைஸ், திஸ் இஸ் வாட் பேசிவ் வாய்ஸ் 8 tenses. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.